ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான மக்காச்சோள வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 3 மக்காச்சோளம் வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற நார் எல்லாமே க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா சோளத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஒரு டைம் கழுவுறதுனாலும் கழுவி எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளமாக இருக்கும்போது நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. அப்படியே நம்ம சோளத்தை மட்டும் சேர்த்தி மிக்சியில் போட்டு அரைச்செடுத்துடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்த்துறதுனா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க. 1-2 அரைக்கும் போது நம்மளுக்கு சோளம் எண்ணெயில் போட்டு வேகும்போது வேகாமல் போயிடும். அதனால் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மக்காச்சோளத்தில் நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம உணவில் சேர்த்திக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இருக்கிற சோளத்தை எல்லாத்தையுமே நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இப்போ எல்லா சோளத்தையும் நம்ம அரைச்செடுத்துட்டோம். இப்போ இந்த வடைக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்திக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா நான் இன்றைக்கி 5 எடுத்திருக்கேன். ஏன்னா மக்காச்சோளம் கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக தான் இருக்கும். நம்ம காரமாக வேணுங்கிறதுக்காக நான் பச்சை மிளகா சேர்த்தியிருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம பருப்பு உடைக்கெல்லாம் மாவு பிசைஞ்சு விடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா கெட்டியான திக்னஸில் இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி போல் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம பருப்பு வடைக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக பிடிக்காமல் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பிடிச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை நம்ம பொரிச்செடுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கையில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம தட்டி எடுக்க வேண்டியது தான். நல்லா லேசாக தட்டிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு உள்ளார நல்லா வேகும். இப்போ இருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே நம்ம தட்டி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மக்காச்சோளம் தனியாக நம்ம வேக வச்சு சாப்பிடும் போதுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது இது மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்லாம். எல்லா வடைக்கும் போட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கம் வெந்துடும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு வடையெல்லாம் சாப்பிடும்போது ஒரு 2 சாப்பிட்டாவே வயிறு ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வடை நம்மளுக்கு சாப்பிடும்போது எந்த தொந்தரவுமே இருக்காது. பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியான சோள வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.